ஜனநாயகன் டைரக்டர் எச் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஜானர் திரைப்படம். இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் தேட்டருக்கு வர வேண்டியது நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இந்த மோடி அவருடைய இடையூறுனால இந்த படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்பிலே இருக்கு. படத்துக்கு சென்சார் கிடைக்கவே இல்லை. கண்டிப்பா இந்த திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனா எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு, சென்சார் கொடுக்க போறாங்க. இன்னும் 2 வாரத்துல நாங்க இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா தயாரிப்பாளர் அவர்கள் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. மே 27 இல்ல 28ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் இப்போதைக்கு உலக அளவில் ரொம்பவே கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த டைட்டில் கார்டை மாத்த போறாங்க. முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டுல ஒரு புது டைட்டில் கார்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதை இப்போ தயாரிப்பாளரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ், அப்படிதான் வரப்போகுது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க பார்த்துட்டு அதை நாங்க வைக்க போறோம் அப்படின்றத இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பொங்கலுக்கு வரல, சொன்ன டேட்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் இந்த படத்துடைய ஓடிடி உரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரத்து பண்ணியிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ என்னடானா நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஓடிடியுமே பெரிய வேலை கொடுத்து நான் சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய ஓடிடி உரிமையை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்துருச்சு. ஏன்னா இப்ப சிஎம் ஆயிட்டாரு, ஆளுங்கட்சி எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே என் படத்தை வேணாம்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு எதனா பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்க போல இருக்கேன். ஆனா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம். எங்களுடைய எதிரியாவே இருந்தாலும் அவனுக்கு நல்லதுதான் பண்ணுவோமே தவிர கெட்டதை நாங்க பண்ண மாட்டோம். சோ இருந்தாலும் இப்போ ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஓடிடி உரிமையை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டாமா அமேசான் பிரைம், ஜி5, அதுக்கு அடுத்து நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடியுமே நல்ல ஆஃபர் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இணையத்துல லீக் ஆன படத்துக்கே ஒரு பெரிய வேலை கொடுக்குறாங்கன்னா அப்ப நம்ம ஜனநாயகன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய படமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க.